இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையர்கள் உட்பட நவ்ரு தீவில் தங்கியுள்ள புகலிட கோரிக்கையாளர்களை கம்போடியாவுக்கு அனுப்புவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானம். போலி ஆவணங்களை தயாரித்து காணிகளை விற்பனை செய்யும் பாரிய அளவிலான சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல்களை திரட்டியுள்ளனர். கொழும்பிலிருந்து சென்னைக்கான நாளாந்த விமான சேவையை இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் விஸ்தரித்துள்ளது. இங்கிலாந்து அணியுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு மேலும் 340 ஓட்டங்கள் தேவை. இனி விரிவான செய்திகள். இலங்கையர்கள் உட்பட நவ்ரு தீவில் தங்கியுள்ள புகலிட கோரிக்கையாளர்களை கம்போடியாவுக்கு அனுப்புவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. புகலிடம் கோரி சட்டவிரோத படகு பயணங்கள் மேற்கொண்டு வருகின்றவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளை இறுக்கி வருவதாக தெரிவிக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்கனவே தமது நாட்டை வந்தடைந்துள்ள புகலிட கோரிக்கையாளர்களை கம்போடியாவுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிபிசி உலக சேவை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவானது உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகளை எடுக்கும் வரை அவர்களை நவ்ரு தீவில் உள்ள முகாம்களில் ஆஸ்திரேலியா தடுத்து வைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்கள் விரும்பினால் கம்போடியாவில் அவர்களை குடியேற்றுவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் முனைப்பு காட்டுவதாக பிபிசி உலக சேவை தெரிவித்துள்ளது. ஆயினும் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதுடன் இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும் என புகலிட கோரிக்கையாளர்களின் உரிமைகளுக்கான அமைச்சின் பேச்சாளர் இயன் ரிண்டலாவ் கூறியுள்ளார். கம்போடியாவின் உள்நாட்டு பிரஜைகளுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு சிரமப்படும் அரசாங்கம் புகலிட கோரிக்கையாளர்களின் நலன்களை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் நவ்ரு அரசாங்கத்திற்கும் இடையே மீள்குடியேற்றம் தொடர்பில் எந்தவொரு உடன்படிக்கையும் காணப்படவில்லை என்பதுடன் புகலிட கோரிக்கையாளர்களும் தமது நாட்டில் தற்காலிகமாக தங்குவதனை மாத்திரமே நவ்ரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும் இயன் ரிண்டலாவ் குறிப்பிட்டுள்ளதாக பிபிசி செய்தியில் கூறப்பட்டுள்ளது. எனவே புகலிட கோரிக்கையாளர்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் நிலவுகின்ற இடைவெளியை நிரப்பும் நோக்கிலேயே அவர்களை கம்போடியாவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் புகலிட கோரிக்கையாளர்களின் உரிமைகளுக்கான அமைப்பை மேற்கோள் காட்டி பிபிசி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. போலி ஆவணங்களை தயாரித்து காணிகளை விற்பனை செய்யும் பாரிய அளவிலான சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல்களை திரட்டியுள்ளனர். இந்த நடவடிக்கையுடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்தே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலி ஆவணங்களை தயாரித்து காணிகளை விற்பனை செய்யும் நடவடிக்கையின் பிரதான சந்தேக நபர் மாலபே பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் முதலாவது திறந்தவெளி மிருக காட்சி சாலை பின்னவலையில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. நாட்டின் உல்லாச பிரயாணத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திறந்தவெளி மிருக காட்சி சாலை திறந்து வைக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யானைகள் சரணாலயத்திற்கு அண்மித்து அமைந்துள்ள 44 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த திறந்தவெளி மிருக காட்சி சாலை சிறுத்தைகள், கரடிகள், மான்கள், முதலைகள் உட்பட பல விலங்குகளை கண்டு ரசிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விலங்கினங்களின் அன்றாட நடவடிக்கைகளையும் உல்லாச பிரயாணிகள் அவதானிக்க முடியும். இந்த திறந்தவெளி மிருக காட்சி சாலை 862 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் அதற்கான 488 மில்லியன் ரூபாய் திரைசேரி மூலம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பிலிருந்து சென்னைக்கான நாளாந்த விமான சேவையை இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் விஸ்தரித்துள்ளது. இதன் பிரகாரம் நேற்றிலிருந்து சென்னை நோக்கி முன்னெடுக்கப்படும் நாளாந்த விமான சேவைகள் 4ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வாராந்த விமான சேவைகளின் எண்ணிக்கையையும் 86ஆக உயர்ந்துள்ளதாக இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தின் சர்வதேச சந்தைப்படுத்தல் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இந்த விமான சேவை விஸ்தரிப்பின் ஊடாக இலங்கைக்கும் சென்னைக்கும் இடையிலான வர்த்தகம், ஒத்துழைப்புகள் மற்றும் உல்லாச பிரயாணத் துறைகள் மேலும் வளர்ச்சியடையும் என நம்பப்படுகின்றது. டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 965 பேர் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி குறிப்பிடுகின்றார். கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளன.
அதற்கு பின்னரான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் இடைநிலை பருவ பயிற்சி காலநிலையுடன் டெங்கு காய்ச்சல் மீண்டும் பரவலாம் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை அழிப்பதன் ஊடாக மாத்திரமே டெங்கு காய்ச்சல் பரவுவதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என தேசிய தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கும் நோக்கில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தற்போது நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் முகமது சாலிஹின். வணக்கம் சாம்பவி. தற்போது நாட்டில் நிலவி வருகின்ற இடப்பருவத்தேர்ச்சிக்குரிய காலநிலையினால் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலை மேலும் தொடரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான, அத்துடன் குத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிராந்தியங்களின் பல இடங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்தியில் வரையான, அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். காற்று மாறுபட்ட திசைகளினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகமாகவும் காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாவிட்டாலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கிடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. இத்துடன் நியூஸ் ஹோஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து எதிர்பாருங்கள் மணத்தியால செய்திகளை. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.